அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகிறது? கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் பணவரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது வாழ்க்கை முழுவதும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களை உபசரிப்பதில் வல்லவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ஏராளமான பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது பாதசனியாக அமர்ந்திருக்கும் ராசியின் அதிபதியும் 5, 6, 7 என 3 இடங்களை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பாலும் அமோகமான யோகம் தேடி வருகிறது. ஜென்மத்தை விட்டு விலகும் ராகுவன் அமைப்பாலும் அதிரடியான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போவதால் அமோகமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்ததிலிருந்தே சனியின் ஆதிக்கம் மிக வலுவாக இருப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக அமையும். கடுமையான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகும். 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் துரிதமாக பல பணிகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக சிரமம் விலகும் தருணமாகவும் வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது. திடீர் பணவரவு என்பது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மிக சிறப்பான இனிமையான வாழ்க்கையும் இனிமையான வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான வழிகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழ் புத்தாண்டில் மிக பெரிய அளவில் கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. குரு பகவானின் பார்வை மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை முற்றிலுமாக விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது. அடுத்தடுத்து பல வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையக்கூடிய தருணமாக இந்த ஆண்டு அமைய போவதால் பல வகையிலான மனக்கவலை பிரச்சனைகள் கடுமையான நெருக்கடிகள் விலகுவதோடு மட்டுமல்லாது குறிப்பாக திடீர் பணவரவு உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் பொருளாதார நிலையை கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் நெருக்கடி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு பகவான் மிகவும் வலுவாக வலம் பெறுகிறாருங்க. 5, 6, 7 ஆகிய இடங்களை குரு பகவான் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் குறிப்பாக 6இல் உச்சம் பெறுகிறார். வைகாசி 12ஆம் தேதி முதல் ஐப்பசி 3ஆம் தேதி முதல் 8ஆம் இடத்தில் 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. பிறகு மாசி 1ஆம் தேதி முதல் 6இல் மீண்டும் உச்சம் பலம் பெறுகிறார். துவக்கத்தில் 5இல் வலம் பெறுகிறார். குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். பல வகையிலான சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பகவானின் அமைப்பு சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு 2, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் பல வகையான நன்மைகள் உங்களை தேடி வருகிறது. தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் குருவால் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. சம்பித்து பாதியில் நின்றிருந்த பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாகவும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தும் இனிமையான தருணமாகவும் இந்த வேலையை மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் விரயம் அதிகரித்தாலும் வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட்டு சுப விரயம் அதிகரிக்கும். குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கும் போது திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான விரய செலவுகளை குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் பொதுநலம் சார்ந்த விஷயங்களும் ஆலயத்தை புதுப்பித்தல் உள்ளிட்ட பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. ஆலோசனை செய்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த பணிகளை கும்பராசிக்காரர்கள் வெற்றிகரமாக இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பாதஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் குறுக்கீடுகள் ஏற்படுத்திய சக்திகள் அனைத்தும் விலகும். குரு பகவானின் பார்வை ராசியின் அதிபதியான சனியின் மீது முழுமை
முழுமையாக கிடைப்பதால் எதை செய்தாலும் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தட்டுப்பாடு இல்லாமல் பல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் பண வரவு உயரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் தடைதாமதம் என்று நினைத்த பல காரியங்களை விரைவாக செய்து முடிக்க முடியும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அனைத்து முயற்சிகளிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான மனக்கசப்பு விலகும். மன கட்டுப்பாடு மிக முக்கியமாக தேவை. இறுதி காலகட்டத்தில் பல வகையான பணிகளை உணர்ச்சி வசப்படாமல் எதிர்கொண்டாலே மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது உற்சாகம் குறையாத வகையில் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். உத்தியோகத்தில் இடைஞ்சல் செய்தவர்கள் மாற்றப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மிக வலுவாக செவ்வாய், சுக்கிரன், புதன் உள்ளிட்ட கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்தவர்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது இரவு பகல் பாராமல் பாடுபட்டு உழைத்த உங்களுக்கு சிறப்பான நல்ல பணவரவு திடீரென அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பல வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அடுத்தடுத்த சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியை விட்டு முற்றிலுமாக விலகுகிறாருங்க ராகு ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் யோகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. கேது குருவுடனும் இணைந்து வலம் வர போகிறார். பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் அமோகமான நன்மைகள் உண்டு. யோகத்தை வெளிப்படுத்தும் கேதுவின் அமைப்பால் மறுக்கப்பட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். மன வருத்தம் நீங்கி புதிய ஆர்டர், புதிய ஒப்பந்தம் என பல பணிகளை பிஸியாக மேற்கொள்வதற்கான சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கிறது. முடங்கி கிடந்த தொழிலை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். ஜென்மராசியை விட்டு ராகு விலகக்கூடிய இந்த தருணத்தில் பெரும்பாலான நெருக்கடிகள் விலக போகிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பல பணிகளை செய்து முடித்து கும்பராசிக்கார பெண்மணிகள் தங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே உண்டு. பாசத்தோடும் நேசத்தோடும் மற்றவர்களுடன் பழகக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கனவுகள் நனவாகக்கூடிய வகையில் உங்களுடைய பெயரில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் விரதமிருந்து சனி பகவானை வழிபாடு செய்வது சங்கடங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து நீக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் திடீர் பண வரவும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வரும்.